பிரான்சில் வசிப்பிட உரிமம் பெறுவதற்கும் புதுப்பிப்பதற்கும் ஏற்படும் காலதாமதத்தை குறைக்க 500 புதிய தற்காலிக ஊழியர்களை நியமிக்க உள்ளதாக உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் இந்த பணிகளுக்கான மனிதவளம் 20% அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஏற்கனவே வசிப்பிட உரிமம் வைத்திருப்பவர்கள் அதை புதுப்பிக்கும் போது சந்திக்கும் பல மாத காலதாமதத்தை இந்த புதிய திட்டம் முடிவுக்கு கொண்டு வரும். முறையான நேரத்தில் உரிமம் கிடைக்காததால் பலர் வேலை இழக்கும் அபாயத்தில் உள்ளதை அரசு கவனத்தில் கொண்டுள்ளது. ஆன்லைன் விண்ணப்ப முறையில் உள்ள தொழில்நுட்ப கோளாறுகளை சரி செய்யவும் அமைச்சர் உறுதியளித்துள்ளார். முன்னதாக நேரில் சென்று விண்ணப்பித்த முறை எளிதாக இருந்ததாகவும் தற்போது ஆன்லைன் முறையில் முடிவுகள் வர 6 முதல் 8 மாதங்கள் வரை ஆவதாகவும் விண்ணப்பதாரர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். நிர்வாக சுமைகளை குறைக்க கைரேகை போன்ற பயோமெட்ரிக் தரவுகளின் காலாவதி காலத்தை 5 ஆண்டுகளில் இருந்து 10 ஆண்டுகளாக உயர்த்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் நீண்டகால வசிப்பிட உரிமம் கொண்டவர்கள் முகவரி மாற்றத்தை பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம் நீக்கப்படலாம். கடந்த 2025ஆம் ஆண்டில் வசிப்பிட உரிமம் புதுப்பிப்பவர்களின் எண்ணிக்கை 7.6% அதிகரித்துள்ளது. இதில் பிரித்தானிய குடிமக்களின் விண்ணப்பங்கள் மட்டும் 38% அதிகரித்துள்ளன. இந்த ஆண்டு சுமார் 40,000 பிரித்தானிய குடிமக்கள் தங்களது உரிமத்தை புதுப்பிக்க வேண்டியுள்ளதால் கூட்ட நெரிசலை தவிர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக பிரான்சில் குடியேற்ற நடைமுறைகளை எளிதாக்கி வெளிநாட்டினருக்கு தடையற்ற சேவையை வழங்க அரசு இந்த அதிரடி மாற்றங்களை முன்னெடுத்துள்ளது.